பெருமக்களே, வேறெடுத்தாய் விண்ணாய் என்ற அந்த மந்திரத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். அதில் சீரெழுத்து என்பது சிகாரம், அது நெருப்பு எழுத்துன்னு சொல்லி நெருப்புக்கு பல வகையான குணங்கள் சொல்கிறோம். உண்மை விளக்கத்தில் சொல்கிற பொழுது ஒன்கனல் சுட்டு ஒன்றுவிக்கும் என்று சொல்கிறார். நெருப்பு என்ன செய்கிறதா? இரண்டு பொருளை இணைக்கும்ன்ற. நெருப்புக்கு சுடுகின்ற தன்மை இருக்குது. இந்த சுடுகின்ற தன்மைன்னு சொன்னால் சுட்டு எரிச்சுறது இருக்குது, ஒன்றும் பஸ்மமாக்கிறது இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அடுப்பில் இருக்கிற நெருப்பு என்று சொன்னால் அது பக்குவப்படுத்துது. அப்போது அழிப்பதும் அதுதான், சோறு ஆக்குவதும் அதுதான், பக்குவப்படுத்துவது தான் பார்க்குறோம். அந்த ரெண்டு குணம் அதுக்கு இருக்குது. இதெல்லாம் பெருமானுக்குரியது தான். அழிப்பவன் தான் அவன் தான், ஆக்குறவன் அவன் தான் என்று பார்க்குறோம். அதேமாதிரி மேல் நோக்கி எருவதாலே அந்த உயர்ந்த எண்ணம் அவனுக்கு எப்பொழுதுமே உண்டு, தாழ்ந்த எண்ணம் கிடையாது என்று பார்க்கிறோம். என்றால் என்ன அர்த்தம்? குற்றங்களை பொறுப்பது என்பது ஒரு உயர்ந்த குணம். பொறுமை பற்றி என்ன சொல்றாங்க? நீ செய்யாத ஒரு தவற்றை உண்மையை குற்றத்தை சுமத்தினாலும் கூட பொறுத்து கொள்ளணும், அதுதான் பொறுமையா. செய்கிற தவத்தை குற்றத்தை சொன்னா பொறுத்துக்கிறதுல என்ன இருக்குது? செய்த பொறுத்து தானே வேணும் இல்லையா? நாம செய்தால் பொறுத்து தானே வேணும். செய்த குற்றத்தை கண்டுபிடித்து உன்னை வசைமாறி பொழிந்தாலோ தண்டனை கொடுத்தாலோ பொறுத்துக்கிறே, அது அல்ல பொறுமை. இல்லாத குற்றம், செய்யாத ஒரு குற்றத்தை செய்தால் அதை சுமத்தினால் அதை ஏற்றுக்கொள்வதுதான் பொறுமை என்று இப்படி விளக்கம் கொடுக்கிறார். அதுபோல பெருமான் குற்றத்தை எல்லாம் குணமாக கொள்கின்றவன், அது மிக முக்கியம். அப்போ பேரருளாளன் பார்க்கிறோம். அப்போ நெருப்பினுடைய நிறமாக இருக்கின்ற செம்மை நிறம், இப்போ சொன்னது போல ஒன்றுவித்தல், இணைக்கின்ற ஒன்று, பக்குவப்படுத்துதல், விரும்பினால் கோபப்பாக அடித்தல் என்றெல்லாம் பெருமானுக்கு இருப்பதாலே இந்த நெருப்போடு சம்பந்தப்பட்டவன் பார்க்கிறோம். தட்சிணாமூர்த்தி திருவருட்பா என்று இன்னும் நாங்கள் முழுமையாக படிக்கணும்னு நினைக்கிறது, சொல்லும்போதெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறது. ஒரு 2-3 பாட்டு அப்போ படித்ததோடு சரி. தர்மராதீனம் 10வது மகா சன்னிதானம் சிவஞான தேசிகர் தான் பாடினது. அது ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறார். அதாவது பெருமான் கையில் நெருப்பு வச்சுக்கிறான் இல்லையா, அதுக்கு ஒன்று சொல்கிறார். மேலான தெய்வம் நாமன்றி வேறில்லை, இது மெய் என்று எடுத்த கனல் என்று சொல்கிறார். இது சத்தியம்டா, நான் சத்தியம் பண்ணுறேன்டா என்று கற்பூரத்தை அடைக்கிறவங்கள கற்பூரம் ஏற்றுறோம் இல்லையா, அதே மாதிரி பெருமான் மேலான தெய்வம் நாமன்றி வேறில்லை, இது மெய் என்று எடுத்த கனல் என்று சொல்கிறார். அதுபோல் நெருப்போடு சம்பந்தப்பட்டிருக்கிற பொழுது அந்த அந்த கனல் எதற்கென்றால் அழிக்கின்ற ஆற்றல் உடையது. எனவே ஒன்கனல் சுட்டு ஒன்றிக்கின்ற உண்மை விளக்க சொன்னது போல சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் என்று சொல்கிறார். அம்மையார், காரைக்கால் அம்மையார் ரொம்ப அழகாக பாடுறாங்க. கையில் நெருப்பு வச்சிருக்கிறார் இல்லையா, அது என்ன சொல்கிறார்? அழலும் சிவப்பாக இருக்குது, உன் அங்கையும் சிவப்பாக இருக்குது, அங்கை அழகால் அழல் சிவந்தவாரோ அல்ல அழலால் அங்கை சிவந்தவாரோ என்று. நெருப்பை வச்சுக்கிறதுனால கை சிவந்து போச்சா, இல்லை சிவப்பான கை இருப்பதால் அழல் சிவப்பா தெரியுதா என்று ஒரு பாடுறார். அதுபோல் நெருப்பை வைத்துக்கொண்டு நிறைய கற்பனைகள் நமக்கு உண்டு, தத்துவமாகவும் அதை சொல்கிறார். எனவே இங்கே நெருப்பு எழுத்தாகிய சிகாரமாய் அதன் வழியே நெருப்பில் பொருந்திய பொருள்களை சுட்டு பக்குவப்படுத்துகின்றது என்று. அப்புறம் காற்றெழுத்தாகிய வகாரம், அதன் வழியே காற்றில் பொருந்தி பறந்து ஸ்தலித்து பொருள்களை திரட்டுவான். காற்றை பற்றி சொல்கிற பொழுது சேர்த்து வைத்த எல்லாம் காற்றடித்தா தள்ளி போயிடுது, எங்கேயோ தூக்கி போட்டு விடுது. ஆனால் உண்மை விளக்கத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால் பறந்து சலித்து திரட்டுதல், சேர்த்துருன்றார், ஒன்றா சேர்க்குன்றார். இப்போ இந்த மேசையில் ஒரு புத்தகத்தை அடித்து வைக்கிறோம், பேப்பரை அடுக்கி வச்சுருக்கோம், நல்லா காற்று வீசுதுன்னா பறந்து போயிடும், எல்லாம் பறந்து போயிடும். நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணால் விட்டிங்கன்னா அந்த காற்று என்ன பண்ணணும், அடித்து கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துரும், ஒன்றா சேர்த்துரும். நாம் தானே இது பறக்க வச்சோம் என்று சேர்த்துரும் அப்படி சொல்லுவாங்க. எனவே காற்றுக்கு ஒரு சிறப்பு, பறந்து சலித்துன்றார் இல்லையா, சலித்து என்றால் அசைந்துன்னு அர்த்தம், சலனம், அதுதான் சலித்துன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப சலிச்சுக்கிறான்னு சொல்கிறாங்க, அது அல்ல. எல்லா இடங்களிலும் பறந்து அது வியாபகமாக இருக்கிறது. காற்று வியாபகம், ஆகாயத்திலே அது வியாபியமாக இருக்கிறது. பறந்து சலித்து திரட்டுன்றார், அது வகார எழுத்துன்னு பார்க்கிறோம். அடுத்து
எஞ்சிய ஓரெழுத்தாக யகாரம் ஆன்மா எழுத்து எஞ்சிய ஓரெழுத்தாக யகாரமாய் அதன் வழியே ஆன்மாவிலும் இரு சுடரிலும் பொருந்தி அறிதலும் ஒளி வீசலும் செய்வான் என்று. ஆன்மாவுக்குள்ள எழுத்தாயிருப்பது யகாரம். ஆன்மா அறிவுடையதல்லவா? அறிவுடையது என்பதனாலே சூரிய சந்திரர்களை சொல்ற வழக்கம் உண்டு. அறிவுக்கு சூரிய ஒளி போல் அறிவுடையவன் என்று சொல்லலாம். ஏன்னா அறிவு என்றால் தானே அறிகின்றதான் அறிவு. அறிவிக்கின்ற அறிவு சிற்றறிவு இருந்தாலும் அறிவித்தாலும் அறிஞ்சிக்கிறோம், வேற ஒரு விஷயம். இருந்தாலும் தானே ஒளிவிடுகின்றது தான் சூரியன். எனவே சூரியனைப் போல அந்த அறிவு என்று நாம் சொல்கிறோம். சந்திரனைப் போல அறிவுன்னு சொல்கிறது என்ன காரணம் என்றால் அது தேயும் வளரும். அதுபோல் நமக்கெல்லாம் அறியாமையும் இருக்கும் அறிவும் இருக்கும் என்று அந்த ஒளி பொருந்திய இரு சுடர் ஆன்மா அந்த மூன்றிலும் பொருந்துகின்றது யகாரம் என்று சொல்லி வீசலும் செய்வான். பாட்டில் வேரெழுத்தாய் விண்ணாய் அப்புறமாய் நிற்கும் நேரெழுத்தாய் நிலம் தாங்கியும் அங்கு உளன் சேரெழுத்தாய் அங்கியாய் உயிராம் எழுத்து ஓரெழுத்து ஈசனும் ஒன் சுடராமே என்று. ஒன் சுடர் என்று சொன்னால் சூரியன் சந்திரன் என்று சுடராகும் பெருமான் இருக்கின்றான் என்று சொன்னார். செய்யுள் நோக்கி வேண்டும் சொற்களை தொகுத்து அவை குறிப்பால் தோன்ற கூறுவாராகலால் அவற்றை இவ்வாறு விரித்துரைத்துக் கொள்க. செய்யுள்ள மாறி மாறி வரலாம். நிலம் நீர் தீ காற்றுன்னு அப்படி வரல, செய்யுள்ள மாறி மாறி வருகிறது, அதை ஏற்ற மாதிரி அதை கொள்ளுங்கன்னு சொல்லிட்டார். பூதம் முதலியவற்றை திரு ஐந்தெழுத்து எழுத்துக்கள் நிற்கும் முறை பற்றி கூறினவை அறிக. அந்த நா மா சி பா யா என்று சொல்லியிருக்கா இல்லையா, அந்த முறைகள்லாம் எல்லா பூதங்களும் எப்படி இருக்குன்னு பூதங்கள் தோறும் அந்த எழுத்துக்கள் எப்படி இருந்து அவர் சொல்லிட்டார். அதுதான் இங்கே பார்க்குறோம். ஓம் என்பது வானம், நா என்பது நீர், மா என்பது நிலம், சி என்பது தீ, பா என்பது காற்று, யா ஆன்மா இரு சுடர். அப்படி தான் அங்கே சொல்லியிருக்காங்க. பாட்டில் இருந்து நான் அங்கே எழுதியிருக்கிறேன். இங்கு கூறிய ஐந்தெழுத்து பிரணவத்தோடு கூடிய தூளை ஐந்தெழுத்தாதல் வெளிப்படை. ஓம் என்று சொன்னதுனால அது தூள வஞ்சாட்சரம் தான். இங்கே சொல்லப்பட்ட ஐந்தெழுத்து இருக்கு இல்லையா, அது ஓம் நமசிவாய் என்று சொன்னது எழுத்துக்கள் மாறி இருக்கலாம், அது தூள பஞ்சாட்சரத்தை குறிப்பவை என்ன. ஒன் சுடர் என்று சொன்னதுக்கு விளக்கம் எழுதுகிறாங்க. அகத்தொழியாகிய அறிவு அதுதான் உயிருக்குள்ளது. நமக்கெல்லாம் உயிர் அறிவுடையதல்லவா, எனவே அது அகத்து ஒளி. புறத்தொழி என்பது இரு சுடர், அங்கே வானத்தில் இருக்கிற இரண்டு சுடர் என்றார். அப்புறமாதல் வியாபகமாக நிற்றல். அதான், அதாவது பஞ்சபூதங்கள் இரண்டு சுடர் ஆன்மா. நாம் அட்டமூர்த்தம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அதான் அது அந்த அந்த குறிப்பு தான் அவர் எழுதுகிறார். அதுக்கு அட்டமூர்த்தம் இருந்தாலும் அந்த யகரம் நகரம்ன்ற அந்த எழுத்துக்களை சொல்கிறார். அதுக்காக அந்த ஐந்து எழுத்துடைய யகரம் எழுதலாம் எங்கெங்கே பொருந்தும் என்பதற்கு சொல்கிறார். ஓம் என்பது வானத்துக்கு உரியது என்று சொல்கிறார். பார்க்கும் மேலை மந்திரத்தில் ஐந்தின் பெருமையே அகலிடமாவது என்றது இறுதி விளங்குதல் பொருட்டு அது ஆமாற்றை இதனுள் வகுத்து கூறினார். அங்கே அகலிடம் என்று சொன்னதுனால பஞ்சபூதங்களும் ஐந்து பூதங்களும் உலகம் அல்லவா, இரு சுடரும் உலகம் அல்லவா, எனவே அது விளக்கமாக இந்த பாட்டில் முன்ன பொதுவாக ஐந்தெழுத்தே அகலிடம் சொன்னார். அது எப்படிலாம் அமையும் என்பதை இந்த மந்திரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். 81வது அதுக்கு மேற்பட்டு ஆகவே நீரெழுத்து முதலியவற்றை பூதங்களுக்கு உரிய பீஜாக்கிரங்களாக கொள்ளல் வேண்டாமை அறிக. அது எழுதியிருக்காங்க அப்பா. உண்மை விளக்கத்தில் லாவாராயான்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொள்ள வேண்டாம், அது வேற. அது பீஜாக்கிரங்கள் அந்தந்த பூதங்களுக்குள்ள எழுத்துக்கள். இங்கே ஐந்தெழுத்து நிற்கிற முறை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அது நடத்த முடியாத எழுதியிருக்கிற நோட்ஸில் அதை எழுதியிருக்கிறேன். அதாவது என்னால் சொல்ல போகிறோம், அதை இருந்தால் இங்கே சொல்கிறேன். 6 ஆதாரங்களை பற்றி திருமூலர் சொல்கிற பொழுது பொதுவாக யோக நிலையிலே ஆதார சக்தியாக மூலாதாரத்திற்கு கணபதி, சுவாதிஷ்டானத்திற்கு பிரம்மன், திருமால் என்று சொல்கிறோம் இல்லையா, அது பொதுவாக இருக்கிற ஒரு முதல் நிலை. அதற்கடுத்து அவர் என்ன செய்கிறார், திருமூலர் 6 ஆதாரங்களிலும் சிவசக்தியாக வைத்து எண்ணுங்கள்னு சொல்கிறார். நீங்கள் அதிதெய்வமாக கணபதி, விஷ்ணு, அப்புறம் ஈஸ்வரம், சதாசிவம் என்று அப்படி போகாமல் எல்லா ஆதாரங்களிலும் 5 சிவசக்தியாக வைத்து நீங்கள் வழிபடலாம் என்று சொல்லிடுறார். அதுக்கு அப்பா என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, சிவசக்தி தான். ஆனால் முதல்ல சொன்ன அந்த மூலாதாரத்திற்கு கணபதி என்று சொன்னால் கணபதி தான் அதிதெய்வம்.
அதே மாதிரி சுவாதிஷ்டானத்திற்கு விஷ்ணு தான் அதிதெய்வம் என்று அந்த முறை மாற்றக்கூடாது. ஆனால் பாவனையில் கணபதி விஷ்ணு போன்ற ஈஸ்வரன் போன்றெல்லாம் இருந்தால் அதெல்லாம் அனுபட்சமாக கொள்ளக்கூடாது, சம்புபட்சமாக கொள்ள வேண்டும் என்றுதான் சிவசக்தி என்று சொல்லுகிறார் என்று அப்பா அதுக்கு விளக்கம் தந்திருக்காங்க. எனவே அவரும் மாத்தலை, அதிதெய்வம்தான், மூலாதாரத்துக்கு கணபதி தான். ஆனால் அனுபட்சமாக சொன்னால் அது அந்த அதிதெய்வத்தை குறிக்கும். பெருமான் கணபதியாக விஷ்ணுவாக இருக்கிறான்னு சொன்னால் அது சம்புபட்சமாக முடியும். எனவே சம்புபட்சமாக தியானிக்க வேண்டும் என்றுதான் அது சிவசக்தி என்று சொல்லுகிறார் என்று சொல்கிறார். அது நம்ம இப்போ இங்கே இன்னும் கூட எழுதியிருக்கிறது, பின்னால் அதை படிப்போம். அப்புறம் இங்கு கூறிய எழுத்துக்களே பூதங்களுக்குள்ள பீஜாக்கிரங்களாக கொள்ளக்கூடாது, அது வேறுண்டார். இங்கே கூறிய எழுத்துக்கள் அவ்வப்பொருளுக்கு உரியனாதல் ஆணையால் கொள்ளுங்க, அதான் சொன்னேன். இது என்ன சார் நீங்கள் அங்கே உண்மை விளக்கில் அப்படி படிச்சிங்க, இங்கே இப்படி சொல்கிறீங்களே, எதை எடுத்துக்கிறது அப்படின்னு. இதெல்லாம் தான் சில சிக்கல்கள் நமக்கு வர்ற வழக்கம் உண்டு, எல்லாத்துக்கும் வர்ற மாதிரி தான் வருது. என்ன சொல்லியிருக்காங்க, சிவஞான முனிவர் மாபாடியம் எழுதுகிற பொழுது ஆகமங்களை சொல்கிறார். அது சொன்னாலே புரியும் உங்களுக்கு. 28 ஆகமங்கள் சொன்னால் அந்த 28 ஆகமங்களில் சிறந்த ஆகமம் எது என்று பார்க்கணும். யார் ஆகமங்களை கேட்டது, கேட்கின்றவருடைய தகுதியை வைத்து ஆகமம் சிறப்பாக சொல்கிறோம். அப்படி சொல்கிற பொழுது சர்வ ஞானோத்திரம் ஆகமம் போல, இப்போ மிருகேந்திரம்லாம் இருக்குது, எல்லாம் விவாங்கம்லாம் இருக்கலாம். அது ஒவ்வொருத்தரும் முனிவர்கள் கேட்டது, நந்தி தேவர் கேட்டது, சனற்குமார் கேட்டதுன்னு இருக்கலாம். ஆனால் சர்வ ஞானோத்திரம் சிறந்தது ஏன்னு சொல்கிறோம்னா அது கணபதியும் முருகனும் கேட்டது. எனவே கேட்டவர்கள் பெரிய ஆட்கள். எனவே என்ன, கேட்டவர்கள் பெரிய ஆள் இல்லையா, சர்வ ஞானோத்திரம் என்பது சர்வஞானமாக உள்ள ஒரு, அதுக்கெல்லாம் உத்தரவு என்றால் அது பதில்னு ஒரு அர்த்தம் இருக்குது, விடைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பின்னால் விளக்குகின்ற விளக்கம்னு இருக்குது. சர்வ ஞானோத்திரம் அது ஆகமத்தை படிக்கணுன்றார். அது ஏன்னா கந்தனும் கணபதியும் கேட்டதுன்னு சொல்கிறோம். சொல்லிட்டு என்ன சொல்கிறார், மேலே இருக்கிற காரணம் காமிகம் போன்ற ஆகமங்களில் சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்கு சர்வ ஞானோத்தரத்தை பாருங்கள். இங்கே எப்படின்னு பாருங்கள், இதுதான் ஏற்றுக்கணும். சர்வ ஞானத்தில் சந்தேகம் வந்தால் நீங்கள் அந்தாங்கத்துக்கு போகாதீங்கன்றாரு. காரணாங்க அங்கே அப்படி சொல்லிக்க சொல்லாதீங்க, அவசியம் இல்லை. இதுதான் பெட்டர். காரணாங்கத்தில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, காரியாங்கத்தில் சொல்லியிருப்பாங்க, சர்வ ஞானோத்தரத்தில் ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நமக்கு முடிவு என்றால் ஒரு சந்தேகம் வருகின்ற பொழுது, இப்போ நான் அதை புரியறதுக்காக நான் சொல்கிற வழக்கம் உண்டு. அறநூல்கள் 18 அறநூல்கள் நாம் சொல்கிறோம். 4 அடி 4 மணி 440ன்னு நிறைய சொல்கிறோம். இதில் நாலடியார் ரொம்ப சிறந்ததாக சொல்வாங்க. திருக்குறள் எப்படி சிறந்ததோ அதுபோல் 14 கணக்கில் நாலடியார் சிறந்த நூல், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. என்ன சமணர்கள் பாடினாங்கன்னு சொல்கிறாங்க, அதுதான் தவிர மற்றபடி சிறந்த நூல் அது. இப்போது நாலடியார் ஒன்று சொல்லுது, திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறார், மாறா சொல்கிறார். நாலடியார் சொல்வதற்கு நேராக மாறாக சொல்கிறார். உதாரணம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நாலடியாரில் துறவைத்தான் முக்கியமாக சொல்கிறார், துறவு முக்கியம், இல்லறம் கூடாதுன்றார். அப்படி அங்கே வருது. இவர் என்ன பண்ணுறார், இல்லறம் தான் முக்கியம், துறவரம் கூடாதுன்றார். என்ன சார் இப்படி பெரியவங்க சண்டை போட்டுக்கிறாங்களே என்றால், நாலடியார் சொல்லுவதை ஏற்றுக்கொள்வதா திருக்குறளை ஏற்றுக்கொள்வதா என்றால் திருக்குறள் சொல்லித்தான் ஏற்றுக்கணும். நாலடியார் சொன்னால் சொல்லி போகிறாருப்பா அப்படின்னு. இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா பேப்பர்லேயே தினத்தந்தி, தினமணர், தினமணி எல்லாம் இருக்குது. தினத்தந்தி அது இருக்கட்டும்பா, அது ஏதாவது போடுவோம்ப்பா, ஹிண்டு என்ன பண்ணுறான், தினமணி என்ன பார்க்குறான்னு சொல்கிறோம் இல்லையா. ரொம்ப நம்பிக்கைக்குரிய இதழ்களை பார்க்குறோம் இல்லையா, எங்கேயே பத்திரிகையிலே பார்க்குறோம், நாள்தோறும் வர்ற பத்திரிகையிலே பார்க்குறோம் இல்லையா. அதுபோல் வாழ்க்கைக்கு உதவுகின்ற அறங்களை சொல்கிற பொழுது எந்த நூலை படிக்கணும், எந்த நூலை பின்பற்ற வேண்டும் என்றால் குற்றமற்ற உயர்ந்த நூலாக இருக்கிற தெய்வப்புலவருடைய வள்ளுவர் தான் நமக்கு வழிகாட்டி என்று பார்க்கிறோம். அப்பா கிட்டே எவ்வளோ சில சமயம் பேசியிருக்கோம். அப்போல்லாம் கொஞ்சம் புத்தி வந்த போது, அது இந்த கொஞ்சம் புத்தி வந்தால் தான் அது அறிவு கிட்ட சார்ந்து தானே. நல்ல புத்தி வந்தால் பேசாமல் இருப்போம், கொஞ்சம் வந்த உடனே ஆர்கியூ பண்ணுவோம். நான் ஒரு கேட்டேன் அப்பாவை, ஏன்பா நன்னெறி விட இது நீதிநெறி விளக்கத்தை விட நன்னெறி நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்ன. பேசாமல் கேட்டுவாங்க முதல்ல, எப்படி சொல்கிற அப்படின்னு. எப்படி சொல்கிறேன், இல்லைப்பா அது நீதிநெறி ஒன்றும் புரியவே இல்லைப்பா எனக்கு. உனக்கு புரியறதுக்காக ஏன்னா அந்த காசு படித்த புரியாது. இப்போ கூட நீ கஷ்டமாக இருந்த நூல் கஷ்டமாக இருக்கும், அது புரியலப்பா, இது நன்னெறி நல்லா இருக்குப்பா, ஓமையெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறாருப்பா அப்படின்னா இருக்கலாண்டா. சிவப்பிரகாசரா குமரகுருவரா என்றால்
குமரகுரு தான் நம்ம எடுத்துக்கணும். சிவபிரகாசம் அப்பாவுக்கு சிவபிரகாசம் ரொம்ப பிடிக்கும், அது வேறு விஷயம். ஆனால் புலவர்கள் என்று பார்த்தால் குமரகுருடைய புலமைக்கு முன்னாலே நம்ம மற்றவர்களை கம்பேர் பண்ணக்கூடாது. இதுவா அதுவா என்கிற பொழுது நமக்கு குமரகுரு தான் எடுத்துக்கணும் என்று பொதுவாக சொன்னாங்க. அதுக்கு இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். திருவள்ளுவர் என்ன செய்கிறார், ஒருவனை திருத்த வேண்டும் என்று சொன்னால் திருத்தத்துக்கு கடுமையான வார்த்தை சொல்லாத, கடுஞ்சொல் எப்பொழுதும் தப்புன்றார். இல்லை சார், நாம் அவனை திருத்த தானே சொல்கிறோம், அப்பா அம்மா மாதிரி திட்டதானே சொல்கிறோம், ஆசிரியர் திட்டினா தானே சார் சொல்கிறோம். இனிமையாக சொல்லு, கடுமையாக சொல்லக்கூடாது. திருத்தினா கூட நீ நல்லது சொல்கிற, நல்லது எண்ணி சொன்னாலும் கடுஞ்சொல் குற்றம் அல்லவா, சொல் குற்றம் அல்லவா, நீ சொல்லாதன்றார் வள்ளுவர். என்ன சொல்கிறார் பாட்டு, நல்லது நாடி இனிய சொல்லின் அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்கின்றார் பாருங்க. அல்லவை தேய அறம் பெருகும் என்றால் நீ கடுஞ்சொல் சொன்ன என்ன ஆகும், அவனை திருத்த போய் உனக்கு உனக்கு பாவம் வந்து சேர்ந்துடுது, உனக்கு பாவம் வந்துடும். அவன் திருத்த நல்லதாக செய்கிற நீ, அது கூடாது. அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடுகிறாய். ஏன்னா நல்லவை நாடினால் உனக்கு அல்லவை தேயும், உன்னுடைய பாவம் போயிடும். இனிய சொன்னால் அறம் உனக்கு வந்து சேரும் என்று நல்லவை நாடினால் ஒருவனுக்கு அறம் சொன்னாலும் கூட இனிமையாக சொல்ல வேண்டும் என்று தான் வள்ளுவர் அதை வரையறை செய்கிறார். அதை ஏன் செய்கிறார்னா, தொல்காப்பியத்தில் செங்கடுமொழினே இருக்குது, வாயுரை வாழ்த்துனே இருக்குது. நீங்கள் வாழ்த்துகிற பொழுது, மன்னனை வாழ்த்துகிற பொழுது திட்டி வாழ்த்துவாங்க, திட்டி வாழ்த்துறாங்க. நீ பெரிய வெற்றி தான் பெறப்பா, இந்த வெற்றி நிலைக்குமா உனக்கு என்று பாண்டி நெடுஞ்செழியன் 15 வயசில் சண்டை போட ஆரம்பித்தான். 15 வயசில் 7 பேரை வென்றான். 7 பேரை வென்ற உடனே அவனுக்கு தலைக்கணை ஏறி போகுது, எங்கே போனாலும் அவன் வெற்றி பெறான். பார்த்தார் மாங்குடி மருதனார் அவைக்கலை போடுவார், வேணா இப்போயே இவ்வளோ சண்டை போடுறானேன்னு கூப்பிட்டு உட்கார வச்சப்பா, இப்போ வெற்றிலாம் வரும் உனக்கு, கடுமையான தோல்வி உனக்கு ஒன்று ஜாக்கிரதையாயிரு, வெற்றி நிலைக்காது என்று ஒரு மதுரை காஞ்சி பெருசாக பாடுறார். அப்போ கடுமையாக பாடுறார் இல்லையா. இப்போ வாயுரை வாழ்த்து என்பதும் செங்கடுமொழி என்பதும் நன்மை சொன்னாலும் கடிய சொல்லலாம் என்பதுதான் சங்க இலக்கியம். ஆனால் திருவள்ளுவர் கம்ப்ளீட்டாக மாத்துறார். சொன்னால் சொல்லி போகிறாங்க, நல்லவை நாடி இனிய சொல்லின்னு சொல்கிறார். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இது ஏன் சொல்கிறேன்னா, அப்பா ஏன் நன்னெறி சொன்னார்றதுக்கு நன்னெறிக்கும் குமரகுருக்கும் ஏன் வித்தியாசம் சொன்னார்னா, பின்னால் படிக்கிற பொழுது நன்னெறியில் தெரிஞ்ச பாட்டு தான் நமக்கு. மாசற்ற நெஞ்சினோர் வன் சொல் இனிதுன்றார். வள்ளுவர் சொன்னது கடுமையாக சொல்லக்கூடாதுப்பா, நல்லவை நாடுகிறாய், இனிய சொல்லுன்னார். இவர் என்ன பண்ணுறார், மாசற்ற நெஞ்சி, எந்த விதமான குற்றம் இல்லாத ஒரு நெஞ்சமுடையவன் அவன் திருந்த வேண்டும் சொல்கிறான். திருந்த வேண்டும் என்று சான்றோர் என்ன பண்ணுறாங்க, வன் சொல் சொல்லுகிறார்கள், அது இனிதுன்ற. மாசற்ற நெஞ்சினோர் வன் சொல் இனிது, ஏனையோர் பேசுட்ட இன்சொல் பிரிதென்கிறார். சில பேர் சுகர் கோட்டிங் வேர்ட்ஸ் மாதிரி அழகாக பேசுவான், வாய் வாழைப்படம் கை கர்ணக்கணுங்கிற மாதிரி அப்படி பேசுவான். அவன் பேச்சை நம்பாத, ஏனையோர் பேசுற்ற இன்சொல் பிரிதுன்றார், அது ஏற்றுக்காதன்றார். அப்போ வள்ளுவருக்கு மாறாதான சொல்கிறார், மாசற்ற வன்சொல் சொன்னால் பரவாயில்ல, வன்சொல் இனிதுன்றார். அது என்ன பண்ணார், அழகாக எடுத்துக்கிட்டார். காஞ்சிபுரம் தானே அவர், அழகாக எடுத்துக்கிட்டார். ஈசருக்கு நல்லோன் எரிசிலையோ நன்னுதால் ஒன் கருப்பு வில்லோன் மலரோ விருப்புன்னு கேட்குறார். என்ன சொன்னார், காஞ்சிபுரத்தில் சாக்கிய நாயனார் கல்லால் எரிந்தார், அது வன்சொல் போல கல்லால் எரிந்தார். ஆனால் மென்சொல் போல மலரவன் மன்மதன் அம்பு எய்தான், மலர்கனை எய்தான். இதில் எது சிறந்தது பெருமானுக்கு, கல்லை எறிந்தவருக்கு வீடு பேர் தருகிறார். நெல்லினால் சோறுனாதே நீள் விசும்பு ஆழ வைத்தார்ந்தார் அப்பர் பெருமான் சொல்கிறார். ஆனால் அம்பு எய்தான், மலர்கனை தான் எய்தான், ஆனால் அவனை எரிச்சிட்டார் இல்லையா. எனவே வன் சொல்லை சொல்லலாம், கல்லை எறிவது, சாக்கிய நாயனார் கல்லை எறிந்தாலும் அவருக்கு வீடு பேர் தந்தது போல வன் சொல் இனிதாக இருந்தாலும், வன் சொல்லாக இருந்தாலும் கூட நன்மையாக இருந்தால் பரவாயில்லை என்றுதான் சிவபிரகாஷ் சொல்கிறார். இப்போ வள்ளுவரை எடுத்துக்கிறதா சிவபிரகாஷ் எடுத்துக்கிறதா, அவர் தான் சரி. எந்த நிலையிலும் கடுஞ்சொல் சொல்லக்கூடாது என்பதுதான் இஷ்டம். நம்ம சொல்லக்கூடாது,
நம்ம லயலாக்கலை இருந்ததுனால அங்கே பைபிள்லாம் நமக்கு கரத்தில் பாடம் அங்கங்கே சொல்லுவாங்க, காலில் வந்து விழுந்துடும். அதில் இயேசு பிரானை சிலுவையில் அறையிறாங்க. சிலுவையை அறையிற பொழுது தனியாக அறையாமல் என்ன பண்ணுறாங்க, 2 மோசமான குற்றவாளிகள், கடும் குற்றவாளிகள், அவங்க 2 பேரும் சேர்த்து பக்கத்தில் வைக்கிறாங்க. என்னன்னா, இந்த 3 பேரும் ஒன்று தான் என்று நிறுவதற்காக இந்த 2 பேரும் நிறுத்தம். அவனும் சிலுவையில் போடுறோம், இவனும் சிலுவை போனோம், இவர் யார், இவனும் அப்படிப்பட்டவன் தான் என்று இயேசுவை குற்றவாளியாக்க கடைசியாக ஒரு முயற்சி பண்ணுறாங்க. 2 குற்றவாளியை, கடும் குற்றவாளியை நிறுத்தாங்க, அடிச்சுட்டாங்க. அல்ல 3 பேரும் துடிக்கிறாங்க. இயேசுபிரான் துடிக்கிறார். இதில் வலப்பக்கம் ஒருத்தன் இருக்கிறான், அது வலப்பக்கமோ இடப்பக்கம் ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், இயேசுபிரானை பார்த்து கேட்குறான், என்ன இயேசுவே, எவ்வளவோ அற்புதம்லாம் பண்ண, நீ எங்களை மாதிரி வந்து மாட்டிட்டியே, எங்களை மாதிரி மாட்டிட்டியே, தப்பிக்க விடாதா, விரும்பினா நீ தப்பிக்கலாம் இல்லையா என்று அவன் கிண்டல் பண்ணுறான். பக்கத்தில் இருக்க அவன் என்ன பண்ணுறான், டே அவரை கிண்டல் பண்ணாதரா, அவர் தீர்க்க தரிசிடா, கடவுள்றா, அவர் அந்த நமக்காக அந்த ரத்தத்தை சிந்துறாரான்னு அவன் ரொம்ப அழகாக சொல்கிறான். இதுதான் அங்கே நடக்கிறது. இதில் என்ன ஆகி போச்சு, இயேசுபிரானை கேட்குறாரு இல்லையா, கேட்ட உடனே இயேசுபிரானே நீ தப்பிக்கக்கூடாதுன்னு கிண்டல் பண்ணான் இல்லையா, அவனை பார்த்து, இந்த நேரத்தில் கூட என்ன கிண்டல் பண்ணுற, நீ நரகத்துக்கு போ, இந்த நேரத்தை கூட அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற, நீ சொர்க்கத்துக்கு போ என்று சொல்கிறான்னு வந்தால் நாம் என்ன நினைக்கிறோம், தெய்வத்திற்கு கடுஞ்சொல் வெண்சொல் இன்சொல் இருக்குதா, சப்போர்ட் பண்ணால் அவனை சொர்க்கத்துக்கு அமைக்கிறது, எதிர்த்தா நரகத்துக்கு போகிறதா என்றால் அங்கே பதில் கிடையாது. ஏன்னா அந்த வேதங்கள்லாம் ஏதோ அவங்க எழுதி வச்சிருக்காங்க தவிர அதை நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நிற்காது. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எனவே வன்சொல் இன்சொல் என்று பெருமானுக்கு கிடையாது. கல்லை எறிந்தால் அதை மலராக கொண்டான்னு சொல்கிறான் பெருமான். அன்பை பார்க்கிறான் பெருமான் என்று பார்க்கும். அதனால் இதுக்காக சொல்கிறேன், மாற்றங்கள் வரலாம்னு சொல்லி. அதுபோல் இங்கு கூறிய எழுத்துக்கள் அதுக்காக சொல்றேன், அவ்வப்பொருளுக்கு உரியானதை ஆணையால் கொள்கின்றார் இல்லையா, அது ஆணைன்றார். உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தொல்காப்பியருக்கு உரை எழுதுகின்ற நச்சினார்க்கினியர் குற்றெடுத்து ஒரு மாத்திரை, நெட்டெடுத்து 2 மாத்திரைன்னு சொல்கிறார். அது நூற்பாவில் வருது. 3வது என்ன சொல்கிறார், மூவளவு இசைத்தல் ஓரெழுத்து இன்றேன்னு சொல்கிறார். 3 மாத்திரை கிடையாது நம்ம தமிழ்ன்ட்ட. குரில் நெடில்தானே தவிர அதுக்கு மேற்பட்ட அளவடை எழுத்துன்னு ஒன்று சொல்லாமே தவிர 3 அளவடை உள்ள 3 மாத்திரை உள்ள எழுத்து கிடையாதுன்றார். அதுக்கு உரை எழுதுகிறார் நச்சினார்க்கினியர், குற்றெடுத்து 1 மாத்திரை என்றும் நெற்றெழுத்து 2 மாத்திரை என்றும் தமிழிலே 3 எழுத்து மாத்திரை இல்லை என்றும் சொல்வது ஆணையால் கூறினார். ஆணையால் கூறினார், தட் இஸ் ரூல், அண்ட் ரூல் இஸ் ரூல். பிரிட்டிஷ்காரன் ரூல் இஸ் ரூல். எனவே அந்த ரூலை நீங்கள் பிரேக் பண்ண முடியாது. பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார் என்றால் குற்றெழுத்துக்கு 1 மாத்திரை தான், நெற்றெழுத்துக்கு 1 மாத்திரை தான். நீங்கள் என்ன பண்ணணும் என்றால், எழுத்து தேவை என்றால் அது சொல்கிறார், அங்கேயே தொல்காப்பியர் சொல்கிறார், நீட்டம் வேண்டின், ஒருவேளை அதிகமாக சொல்ல வேண்டால் அவ்வெழுத்துடைய அளவு நீட்டுங்க, நீங்கள் சேர்த்துங்க அதை என்று சொல்கிறார். தவிர தமிழில் 3 எழுத்து உள்ள 3 மாத்திரை உள்ள எழுத்து கிடையாதுன்றால் இல்லையா, அது ஆணை. அதுபோல் பல ஆணைகளை சொன்னால் அதை ஏற்றுக்கணும். ஆணை நமதே என்று சொன்னவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். வேயுதோழி பங்கன் பாட இன்னும் சில இடங்களில் பாடுறார் இல்லையா, தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய், ஆன சொல் மாலை போதும் அடியார்கின்றார். அதுக்கு முன்ன என்ன சொன்னார், நான்மறை ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன். என்ன அழகாக ஒரு தெம்போட பாடுறார், உறுதியோடு பாடுறார். நான் சொல்கிறேன், டேக் இட் ஃப்ரம் மீன்ற இல்லையா, இப்போ நான் சொல்கிறேன் கேளுப்பா என்று. யார் இப்படி, நான்மறை ஆதியாய பிரமாபுரத்து மறை ஞான ஞான முனிவன், தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய்தால் இது ஆணை நமதேன்னு முடிக்கிறார் இல்லையா. அதெல்லாம் இந்த ஆணை என்பதற்கு அங்கே பெருமானுடைய அருள் என்ற அர்த்தம். அவளுடைய ஆணையின் அர்த்தம் கிடையாது, ஐ எம் ஆர்டரிங் அந்த அர்த்தம் கிடையாது. ஆணை என்றால் நம்மை ஆளுகின்ற அருள், அது நம்முடையதல்லவா. எனவே அதெல்லாம் நிச்சயமாக அணுகாது என்று அதுதான் அர்த்தம். தவிர ஆணை என்று நமதென்ற பிரான் என்றோடனே அவர் தான் ஆணையிடுறாரு என்று அப்படி அல்ல, கிடையாது. ஆணையால் கூறினார் என்று கொள்கின்றார். பாட்டு எழுதியிருக்கிறேன். மண் கடினமாய் தரிக்கும் அந்த 5 பூதங்களுக்கு உள்ள இயல்புகளை உண்மை விளக்க சொல்றது அங்கே எழுதியிருக்கிறேன். மண் கடினமாய் தரிக்கும், வாரி குளிர்ந்தே பதமாம், ஒன்கனல் சுட்டு ஒன்றுவிக்கும், வன்கால், கால்னா காற்றுன்னு அர்த்தம், பறந்து சலித்து திரட்டும், பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து என்று
5 பூதங்களுடைய இலக்கணத்தை சொல்கிறார். நான் உண்மை விளக்கம் அங்கே மடத்தில் நடத்துகிறேன், இங்கேயும் சொல்கிறேன். அந்த உண்மை விளக்கம் படிக்கிற பொழுது நான் சொல்கிற வழக்கம், கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததான்னு கண்ணதாசன் பாடுறார் இல்லையா? அது அந்த காலத்தில் ஒரு எல்லாம் என்ன பாடுறாருப்பா, என்னப்பா கொடியசைந்தது வந்ததா காற்று வந்ததா தெரியலையே, அருமையாக கேட்குறான்னு சொன்னோம். உண்மை விளக்கம் படித்தாதான் அது உண்மை தெரியும் என்றால், கொடி அசைந்து காற்று வராது. காற்று எப்பொழுதுமே அசைந்து கொண்டிருக்கும் என்றது தான் அவருடைய குணம். வன்கால் பறந்து சலித்து திரட்டுன்றார் இல்லையா? காற்று அசைந்து கொண்டே இருக்குன்றோம். தெரிந்தோ தெரியாமல நாம் என்ன பண்ணுறோம், இன்னும் காற்றே வரலையேன்றோம் இல்லையா? அப்போ காற்றே வரல, அது வரணும் இல்லையா? அப்போ வருகின்றதல்லவா, வருவதானே காற்று. இது நாமே பேச்சு வழக்கிலே சொல்கிறோம். எனவே அந்த கண்ணதாசனுடைய பாட்டுக்கு வினா விடையாக பார்த்தீங்கன்னா இதுதான் விடுகதை என்று பார்க்கிறோம். நிரந்தரமாக நிற்கும் நிறைந்து என்ற உண்மை விளக்க பாடல் நினைவு கூறுக என்று வைக்கிறோம். மணி 7:15 ஆகி போச்சு. வழக்கமாக அவங்க 7க்கே சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு 1/4 மணி நேரம் நாம் எடுத்துக்கிட்டோம். பாடல் 58 நாம் அடுத்த வகுப்பில் 10ஆம் தேதிக்கு நமக்கு 10ஆம் தேதி மீண்டும் சந்தித்து நாம் விளக்குவோம் என்று கூறி, அருமையான இந்த வாய்ப்பை தருகின்ற நம்முடைய சிவஞான அருளறக்கட்டளை நிறுவனர் ஞானமையாவுக்கு என்னுடைய தனிப்பட்ட சார்பை நன்றி கூறி, இருந்து கேட்ட பெருமக்களை உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி அமைகின்றேன்.